அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் தமிழர்களின் பாரம்பரிய உணவான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெண்பொங்கல் நம்மளுடைய விசேஷ காலங்களில், பண்டிகை காலங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. எல்லாருக்குமே வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் அரை ஆளாக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஆளாக்கு அரிசிக்கு அரை ஆளாக்கு பாசிப்பருப்பு சரியாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, பொன்னிறமாகவும் ஆயிடக்கூடாது. வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதுமானதாக இருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதுமானதாக இருக்கும். இப்போ நான் அரிசி கூட இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதுமானதாக இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 வரைக்கும் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அடிஷ்னலான ஒரு சுவையை கொடுக்கும் பொங்கலுக்கு. நல்லா இதை வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப கருகிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்தா போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1.5 ஆளாக்கு இருக்குது. 1.5 ஆளாக்குக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்தா சரியானதாக இருக்கும். லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இப்போது வேக வைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் பொங்கல் நல்லா குலைவாக இருக்கும். பொங்கல் நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துருச்சு. குக்கர் மூடியை திறந்தாச்சு. பாருங்கள் ரொம்ப அருமையாக தயாராகிருச்சு வெண்பொங்கல். நல்லா குலைவாக வந்திருக்குது. பாருங்கள் ரொம்ப குலைவாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு காலை நேர உணவு. இன்றைக்கி நான் இதுக்கு சாம்பார் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.